எங்கள் பொண்ணு சௌபர்ணிகா இந்த சண்டே எங்கேயாவது வித்தியாசமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்தா. நாங்கள் என்ன பண்ணோம், சரி வாம்மா நம்ம முகப்பேரில் இருக்கிற பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். எங்களுக்கு ஒரே ஷாக்கு. முகப்பேர் பார்க்கா இது, எங்கேயோ வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா இங்கே சுற்றி பறவைகளும் டக்கும், அதாவது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தூரம் வாக் பண்ணி அந்த ஃபுல் பார்க்கையும் பார்த்தாவே போதும், நமக்கு நல்லா உடம்பு குறைஞ்ச மாதிரியும் இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்குது. வந்து பார்க்க வேண்டிய இடம்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு சண்டே வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியலையா, வாங்க ஆவடி பருத்திப்பட்டு ஏரி பசுமை பூங்காக்கு போகலாம். நம்ம ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துலையும் இதுவும் ஒன்று. ஒரு ஈவினிங் ஒரு போட்டிங் போனால் ஃபேமிலியோடு, அதுவும் ஒரு பேசிக்கிட்டே ஜாலியாக போனால் எப்படி இருக்கும். ஸோ நான் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என்னோடய குழந்தை எல்லாரோட வந்தது இந்த பருத்திப்பட்டு பசுமை பூங்கா. இங்கே போட்டிங்கும் இருக்குது. பாருங்கள், மக்கள் வந்து பெருவெள்ளமாக வந்திருக்காங்க. எல்லோரும் இந்த சன்செட்டு அப்புறம் வந்து எல்லோரும் கூடி விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேசஸில் இதுவும் ஒன்று. சென்னையில் எங்கே போகலாம், எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லைங்க, இதுவும் ஒரு பிளேஸ் இருக்குது, கண்டிப்பாக வரணும். அதுவும் ஃபேமிலியோடு வரணும். கொஞ்சம் சல்ட்ரியாக இருந்துச்சு, பட் ஆனால் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே நடக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போ ரைட் போவோன்னு நானும் என் பொண்ணு அப்புறம் எங்கள் அம்மா 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு தேக்கடி ட்ரிப்பு போனவங்களுக்கு தெரியும், அது மாதிரியே இருக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், இங்கே பார்க்கும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே வந்து குழந்தைங்கள வந்து விளையாட விட்டோம். பாருங்கள், அழகாக வரைஞ்சிருக்காங்க. லைக் இப்போ வந்து ரொம்பவே மெனக்கெட்டு இந்த மாதிரி சுற்றி கிட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஆவடி பார்க் ரொம்ப நல்லாவே இருக்குது, நீட்டாக இருந்தது. இது மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு தெரியுதா, மேஸ். இந்த மேஸில் வந்து பசங்க வந்து சால்வ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கிட்டக்க ஷூட் பண்ணியிருக்கேன். போட்டிங்கு நாங்கள் வந்து போனோம், பட் ஆனால் போட்டில் வந்து ஆக்சுவலாக கேமரா அதெல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து போட்டிங் நல்லா என்ஜாய் பண்ணோம். டெஃபினட்டாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஆனால் கண்டிப்பாக கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆழம் அதிகம்னு சொல்லிட்டாங்க. 40 அடி ஆழம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கேமரா வச்சுட்டு ஏன் ரிஸ்க் எடுப்பானே, அதுவும் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு கம்முன்னு விட்டுட்டோம். ஓகே, ஜாலியாக நாங்கள் விளாண்டோம். இந்த இதெல்லாம் ஸ்லைட்ஸு பசங்கள்லாம் விளையாடுறத பார்க்குறதுக்கு நம்ம தான் அடல்ட்ஸ் ஆகிட்டோம், இனி நம்ம விளையாடுவோமா அப்படின்னு இருக்கும். பட் அட்லீஸ்ட் சின்ன பசங்க விளையாடுறத பார்த்தா வச்சும் நமக்கு ஒரு திரும்பியும் நம்ம சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வருது. ஸோ இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் அண்ட் அடோரபிள் ஈவினிங் சொல்லலாம் வந்து. ஏன்னா நம்ம குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பிஸி ஷெடியூலில் ரொம்ப கஷ்டம்தான். ஜாலி நம்ம வந்து போட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டி பாருங்கள், சர்ஃபி ஒரே ஜாலி தான். அவளுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டி அவள் வந்து ரெடி ஆகிட்டா. இப்போது நாங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியோட போட்டிங் போகிறோம். ஹவ் எக்ஸைட்டிங் இல்லையா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் வந்து அந்த சைடில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து ஏலத்துக்கு விட்டுருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த பக்கம் போட் போகாது, வெறும் இந்த பக்கம் மட்டும்தான் போட் வந்து போகும். ஸோ அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே மீன் பிடிச்சி விற்க போகிறாங்க. இந்த சைடு மட்டும்தான் போட்டு வந்து போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்கள்,
ஒரு வேடந்தாங்கல், ஒரு தேக்கடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு லேக்கு, ஊட்டி லேக்கு அந்த போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை விட பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, சோப்பி வந்து எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறான்னு அவளோட ட்ரிப்புக்காக. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ஒரே சந்தோஷம் தான். நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி எங்கள் போட் ரைடை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக போட் ரைடில் பண்ணும்போது என்னால் கேமரா எதுவும் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் எடுக்கலை. அதனால் போட் ரைட் முடிச்சுட்டு அந்த லேக்கை சுற்றி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஈவினிங் வாக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் வந்து இந்த ஆவடி பருத்திப்பட்டு லேக்கு அண்ட் இந்த பார்க். பப்ளிக் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணி ரொம்பவே பயனடைகிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா சுற்றி மக்கள் வந்து இங்கே பெருவெள்ளமாக வர்றதை நாங்கள் பார்த்தோம். ரியலி என்ஜாய்டுங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் அப்பாலாம் ஒரு சின்ன குழந்த மாதிரியே மாறிட்டார். ஸோ நீங்களும் இங்கே வந்து திருப்பியும் உங்களோட பேக் டு சைல்ட்ஹுட் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே வாங்க. ஆவடி பருத்திப்பட்டு ஏரி பசுமை பூங்கா. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முகப்பேர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது.